காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காணத் தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். விழா தொடர்பாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய கருத்துக்களை கேட்டோம். தொடர்ந்து நம்முடன் அடுத்தபடியாக சினிமா பத்திரிகையாளர் திரு வெற்றி அவர்கள் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். ஒரு நடிகராகவும் தற்பொழுது ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடிய விஜய் அவருடைய இம்மாதிரியான விருது வழங்கும் விழா பற்றி உங்களுடைய பார்வைகள் என்னவாக இருக்கு சார் இன்றைய நாளை பொறுத்தவரை? படிப்புக்காக யார் உதவி பண்ணாலும் அதை நான் ரொம்பவே வரவேற்கிறேன். ஏன்னா பல குடும்பங்கள் தமிழ்நாட்டில் பல நல்லா படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள், நடுத்தர மாணவர்கள் சரியான படிப்பு உதவிகள் கிடைக்காம ரொம்பவே தடுமாறிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல பார்க்கும்போது இந்த மாதிரி படிப்புக்காக யார் செய்தாலும் அதை வரவேற்கிறேன். ஆனால் விஜய் அவர்கள் செய்வது இது புதிதாக ஒன்றுமல்ல. ஏற்கனவே பலர் இத பண்ணியிருக்காங்க. நடிகர் சூர்யா பண்ணிக்கிட்டு இருக்காரு பல வருடங்கள். அவரும் அவரோட அப்பா அவங்க குடும்பத்தினர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி தனியார் தொலைக்காட்சி கூட பல வருடங்கள் இப்படி ஒரு விழாவை நடத்தி இருந்தது. விஜய் நடத்துறது மகிழ்ச்சி. ஆனா இதுல ஒரு முரண்பாடு நான் பாக்குறேன். இப்ப என்னன்னா, நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட் தேர்வு குறித்த சர்ச்சை பரவலா போராட்டங்கள் வட இந்திய மாநிலங்களிலும் பரவல் அளவுக்கு நடந்துட்டு இருக்கும் போது விஜய் அது குறித்து எந்த விதமான ஒரு அறிக்கை கூட அவர் விடாமல் இருப்பது, இப்படி மாணவர்களுக்கு விழா நடத்துறதுக்கு முன்னாடி அது சம்பந்தமா அவர் ஏதாவது ஒரு அறிக்கையை விட்டிருக்கலாம். பலரும் சமூக வலைதளங்கள்ல இதை பத்தி அவர்கிட்ட கேட்கறீங்க. ஏன்னா சமூக வலைதளங்கள்ல மட்டும்தான் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. வெறும் வாழ்த்துக்களை மட்டுமே பதிவு பண்ணிட்டு இருக்காரு. எந்த விதமான அரசியலுக்கும் நான் இறங்க மாட்டேன் 2026 வரைக்கும் சொன்னவர் சமீபத்துல கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுல பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இறந்த குடும்பத்தினருக்கும் போய் ஆறுதல் சொன்னாரு. அதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் அது மட்டும் அல்லாமல் மற்ற சமூக விஷயங்களிலும் அவர் ஆர்வம் காட்டணும். அவருக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய இடங்கள்ல எதிர்ப்பு தெரிவிக்கணும், பாராட்டு தெரிவிக்க வேண்டிய இடத்துல பாராட்டு தெரிவிக்கணுங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பா இருக்கு. இப்ப இந்த மாதிரியான ஒரு சமயத்துல இன்றைய சூழல்ல இவர் விஜய் அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் மாணவர்களிடம் பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணங்களா இது இருக்கலாம் சார்? இல்ல, மாணவர்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய விதங்கள்ல இந்த ஒரு உதவி மட்டும் நான் போதாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த வருடம் அவர் அவர் இந்த மாதிரி மாணவர்களுக்கு உதவி வழங்கினது ஆரம்பிச்சாரு. போன வருடம் அவர் செய்த உதவிகள்லயே பல குளறுபடிகள் நடந்தது அப்படின்ட்டு விழா முடிஞ்ச பிறகு வந்தது. அந்த மாதிரி இந்த வருஷம் எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போ 10th +2 மாணவர்களுக்கு உதவி செய்யறது மட்டும் பெருசு இல்லை. அதுக்கு மேல அந்த மாணவர்கள்ல யாராவது மேல் படிப்பு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதி இல்லாமல் இருந்தோ அதற்கான தேவைகள் இருந்ததுனால் அதையும் அவர்களுக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிறது தான் ஒரு சரியான அணுகுமுறையா இருக்கும்னு நினைக்கிறேன். வெறுமனே கூப்பிட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மார்க் எடுத்தவங்களுக்கு மட்டும் பெருசு இல்லை. இது மட்டும் இல்லாம கல்வி சார்ந்து இன்னும் பல உதவிகள் செய்யலாம். இப்போ மார்க் எடுத்தாதான் அவங்க சிறந்த மாணவர்கள்ன்றது கிடையாது. உங்களுக்கு பாஸ் மார்க்குக்கு மேல எடுத்து படிக்க வசதி இல்லாத பல மாணவர்கள் இருக்காங்க. நிறைய பேர் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் இந்த ஒரு விஷயத்தை அவர் ஒரு அரசியலுக்கு முன்னெடுக்காம இதை மாணவர்கள் நலனை மட்டும் கருத்தில் கொண்டு பண்ணார்னா நல்லா இருக்கும். ரைட் சார், ரைட். இணைப்பில் இணைந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு. காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காணத் தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.